முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை இடம்பெற்று 17 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. இறுதிக்கட்ட போர்க்கால பகுதியில் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட நிலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி கிடைக்க வேண்டும். சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை 6ஆம் தேதி நடைபெற்ற மீட்பு புனர்வாழ்வு மற்றும் கடனிறுக்க வகையின்மை, அதாவது கூட்டுணைப்பு மற்றும் தனிப்பட்ட கடன்கள், இந்த சட்ட மூலத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே ரவிகரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நீதிக்காக காத்திருக்கும் இனத்தின் குரலாக ஒரு சில கருத்துக்களை இப்பேரவையில் முன்வைக்க விரும்புகிறேன். 17 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தீவிலே எங்கள் இனத்தை சார்பாக்கிய ஓர் ஆயுத போராட்டம் பல நாடுகளின் உதவியோடு இலங்கை அரசால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. கொத்துக்குண்டுகளிலும் இரசாயன குண்டுகளிலும் உலகப் போரியல் அறங்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்டன. எங்கள் தமிழர் தாயகத்தின் நிபுணத்துவங்கள் அழித்தொழிக்கப்பட்டன. எங்கள் முகவரிகள் அடையாளங்கள் அகற்றப்பட்டன. இலட்சக்கணக்கான உறவுகளை போரிலே முள்ளிவாய்க்காலிலே இழந்தோம். ஓர் அரசென்று உங்களிடம் நம்பி ஒப்படைத்த எங்கள் உறவுகளை இன்றளவும் தேடி அலைகின்றோம். எமது உரிமைக்காய், எமது இயல்பு இருப்புக்காய், எமது நல்வாழ்வுக்காய் போராடியவர்கள் எங்கள் உறவுகள். இன்றளவும் உங்கள் சிறைகளில் அரசியல் கைதிகளாக அவர்கள் வாடுகின்றார்கள். எங்களுக்கான நியாயத்துக்காக உங்களிடமும் பன்னாடுகளிடமும் நீதிக்காக 17 ஆண்டுகளாக காத்திருக்கின்றோம். ஒரு தீவிலே இவ்வாறு நீதிக்காக நல்வாழ்வுக்காக காத்திருக்கும் எங்களுக்கான நீதியை தராது நல்லிணக்கம் எவ்வாறு தோன்றக்கூடும்? இலங்கை அரசின் நல்லிணக்க மறுப்பின் மற்றோர் ஆண்டு எதிர்வரும் மே 18 கடக்கிறது. ஆறாத வடுக்களோடு நீதியை வேண்டிய வண்ணம் எங்கள் விடுதலை போரிலே உயிரிழந்த எங்கள் மறவர்கள் பொதுமக்களை இப்பேரவையில் நினைவேந்திக் கொள்கின்றோம். எமக்கான நீதியை கடந்த காலங்கள் போல இன்றும் இப்பேரவையின் வாயிலாக பன்னாடுகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அவர் தனது கருத்துக்களை முன்வைத்தார்.